ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் முட்டை கிரேவிக்கு எந்த பாத்திரம் எடுத்துருக்கீங்களோ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுக்கணும். அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க, கருகிடக்கூடாது. பொன்னிறமாக இந்த அளவுக்கு நல்லா வரணும் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை கலர் மாற விட்டுட்டிங்கன்னா முட்டை கிரேவியோட டேஸ்ட்டே மாறுதலாகி போயிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை வெளியே எடுத்துருங்க எண்ணெயிலேருந்து. இந்த வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறலாம். முட்டை கிரேவிக்கு இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை பொரிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா அது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 10 முந்திரி நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிப்பு இருக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கிரேவி ரொம்ப புளிப்பாயிரும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முந்திரியும் தயிரும் சேர்த்ததை அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே இப்போ வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதே இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ முட்டை கிரேவிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலே அப்படியே வதக்கி விடலாம், எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட்டை சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். இதுக்கப்புறமா நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை போயிடுச்சு. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கரலாம். இந்த தக்காளி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக 2 எடுத்துக்கோங்க. ரொம்பவும் பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். தயிர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப புளிப்பு கொடுத்துரும். தக்காளி வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா வாடை போகட்டும். இப்படி நல்லா மசாலாவை நீங்கள் எண்ணெயில் வதக்கி விடும்போது தான் ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொதி வரட்டும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 7 முட்டைக்கான கிரேவி செஞ்சிட்ருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பும் தயிரும் சேர்ந்ததை இதில் சேர்த்துடலாம். இப்படி நீங்கள் முந்திரி பருப்பும் தயிரும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முட்டை கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முட்டை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காகும். இதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. முட்டை கிரேவிக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துடலாம். நான் 7 முட்டை அளவுக்கு எடுத்து அவிச்சு இந்த மாதிரி இடையில ஒரு கத்தினால் கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த முட்டையை சேர்த்துடலாம். நீங்கள் முழு முட்டையாகவும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2ஆக கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. மசாலா கூட சேர்ந்து இந்த முட்டை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டுட்டு 5 நிமிஷமாக வேக விட்டுருங்க. மசாலா ஃபுல்லாக அந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கி சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்க்குறேன். இப்படி கறி மசாலா தூள் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது இந்த கிரேவியில் ஒரு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள். இப்போ கறி மசாலா தூளும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி நல்லாவே வேகட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான முட்டை கிரேவி ரெடி.
இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த முட்டை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.